அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் February 11 2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் திருநாள், பூச நட்சத்திரம். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும். அத்தனை பேருடைய வீட்லையுமே சுப்பிரமணியேஸ்வருடைய பாடல்கள், சுப்பிரமணிய புஜங்கம் இதெல்லாம் கேட்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒன்று கந்தர் சஷ்டி கவசம். அதை ஒரு வீட்லையுமே இன்றைய நாள் கண்டிப்பாக கேட்கணும். லைஃப்பில் எப்போல்லாம் கஷ்டம் வருதோ, எப்போல்லாம் நம்மளால் இனிமேல் மீள முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் முருகா 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 அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் வேண்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபே மாறக்கூடிய ஒரு பிராப்தம். இன்றைய நாள் சிறப்பாக சொல்லணும்னா பன்னீர் அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் உட்கார்ந்துருக்கூடிய இடம் கடகம். பொதுவாகவே 3 விதங்களில் அபிஷேகங்கள் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்கள் லைஃப்பை மாற்றி கொடுக்கும். பன்னீரில் அபிஷேகம் செய்தாலும் சரி முருகனுக்கு, அதே மாதிரி சந்தன காப்பு போட்டாலும் சரி. 3வது முக்கியமானது தைலாபிஷேகம் செய்வது. அது ஒரு இடத்துல பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஒரு லைஃபையுமே நடக்கும். அதுவும் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது சதுர்தசி தித்தி. யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா பெருசாக சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சந்திராஷ்டம். லைட்டாக கொஞ்சோண்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருந்ததுன்னா பாலில் கலக்கி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லி வழிபாடு செய்வது. ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுகமாக உட்கார்ந்துருக்காரு சந்திரன். சந்திரன் நின்ற நட்சத்திரம் பூசம். அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பணம் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ முருகனை வழிபாடு செய்தால் போதும், கண்டிப்பாக வீடு அமையும். வீடு நிலப்பலன்கள் அமையணும், என் வீடு நல்லபடியாக நடக்கணும், கிரகப்பிரவேசம் பண்ணணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு தொழில் அமையணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா மெயினாக திருச்செந்தூர் முருகனுக்கு மனசார வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த ஒரு நாளில் அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை பெரியவங்களுக்கும் இந்த தை பூசத்துடைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தியும் வரப்போறதுன்னு சொல்லலாம். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு யாரு? மனோகாரகன் சந்திரன் தன் வீட்டில் உட்கார்ந்து காரகோ பாவ விருத்தி அடைகிறது. காரகோ பாவ விருத்தி, விருத்தி என்றால் பன்மடங்கு உயரும் என்று அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது. நிறைய பேர் வாங்க முடியாத ஒன்று, அது இன்றைய நாள் வாங்கக்கூடிய பிராப்தம். அது என்னன்னு கேட்டால் நம்பிக்கை. 10 பேருடைய மனசில் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்த முடியும். அது இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். முக்கியமான நிறைய பேருக்கு ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய பல பேருக்கு இன்றைய நாள் வண்டி வாகன யோகம் ஏற்பட போகிறது. மீனிங் என்ன? நல்ல 2 வீலர் வாங்குவீங்க, நல்ல கார் வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு ஒரு குட்டி பிரயாணம், சந்தோஷமான பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அத்தனை லேடிஸுமே, இன்க்ளூடிங் யுவர் சிஸ்டர், யுவர் மதர், யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள். மனசு குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான். காந்திமதி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் பாவகத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு சந்திரன். தன் வீட்டில் பிரம்மாண்டமாக இருக்காரு. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. எந்த தொழில் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் வெள்ளி வியாபாரிகள் இருக்கீங்களோ, அலுமினியம் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் இருக்கீங்களோ, உணவு சம்பந்தப்பட்ட கடை நடத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக இன்றைய நாள் மளிகை சாமான் கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குக்கு ஒரு பலம் உண்டு. ஏன் பலம் உண்டு? அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில், தன் வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது வாக்காக மாறி அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்கள் வசமாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க யாரு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் நினைத்த எல்லா காரியங்களிலுமே தன் வசத்தை
தன் வசப்படுத்தி கொள்ளக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னு கேட்டா கடகத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா ராசி லக்னத்திலே சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, ரொம்ப ஒளியில் இருக்காரு. பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய அனுகிரகம் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இன்றைய நாள் கண்டிப்பா திருச்செந்தூர் பெரிய அளவுக்கு பேசப்படும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். திவ்யமான தரிசனங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட போகிறது. கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தாயாருடைய நட்பு, தாயாருடைய ஆசீர்வாதம், வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பிரம்மாண்டமாக இருக்குது. அதனால் ரொம்ப பழசாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் ஈஸியாக முடிக்கலாம். பெரிய ஒரு அனுகிரகம். நிறைய பேருக்கு அது என்னன்னா மனோபலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அதனால் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செயல்படுத்த முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு சந்திரன். ஆனால் தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கனால சுபவரியங்களாக ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படி என்ன சுபவரியங்களாக? அன்னதானம் செய்வீர்கள். யாரெல்லாம் நடை பாத யாத்திரையாக போவாங்க, நிறைய பேர் பழனிக்கு போவாங்க, சில பேர் திருச்செந்தூருக்கு போவாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் இளநீர் வாங்கி கொடுத்தா போகிறோம். சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். இளநீரை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க. அந்த பாத யாத்திரை போகக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான மாற்றம். கால் பாதங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 12ஆம் இடம். அது விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அந்த மாதிரி கால் வலியோட போயின்னு இருப்பாங்கல்ல, அத்தனை பேருக்கும் தைலம் வாங்கி கொடுத்தாவே போகிறோம். மிகப்பெரிய வெற்றி. தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாறுங்க. உங்களுக்கு வராத ஒரு பெரிய ஒரு பாக்கிகள், வராத ஒரு பெரிய பிரச்சனை, வராத சுச்சுவேஷன் இதெல்லாம் மாற்றக்கூடிய தருணம் ஏற்படும். உங்கள் லைஃபே மாறும். சில பேருக்கு வெளியூர் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம், நல்ல வேலை எல்லாமே அமையும். ரொம்ப திருப்தியாக இருக்க போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம், பெரிய ஒரு லாபம், தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான பிராப்தம் யாருக்குன்னு கேட்டால் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு. யாரை வழிபாடு செய்ய வேண்டும்? கொக்கே சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த க்ஷேத்திரத்தின் பேர் என்னன்னா தபோவன க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். குமாரதாரா அப்படிங்கக்கூடிய நதி, அந்த நதியுடைய தீரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம் அது கொக்கே சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவோம். பயங்கர சக்தி வாய்ந்த தெய்வம் அவர். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன், எதிர்பார்க்கக்கூடிய கிஃப்ட்டு, எதிர்பார்க்கக்கூடிய நட்பு, பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாமே நடக்கும். உங்கள் வீட்டில் குழந்தை இல்லையா? கொக்கே சுப்பிரமணிய சுவாமிக்கு இன்றைய நாள் வழிபாடு செலுத்துங்கள். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காணிக்கை மாதிரி முடிஞ்சு வச்சுருங்க. நான் இந்த நாளில் வரேன்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு இன்றைய நாள் அந்த சுவாமிக்கு வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா தை பூசமாக இருக்கிறதுனால இந்த நாள் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நடக்கும். ஏன்னா லாபத்தில் போய் சந்திரன் உட்காரும் பொழுது முழு பலன் கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தொழில் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக மருதமலை முருகனை வழிபாடு செய்வது துலாம் ராசி நண்பர்களுக்கு பிரம்மாண்டமான ஏற்றத்தை கொடுப்பார். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம். உணவில் பெரிய வெற்றி. உணவு துறைகளில் பெறக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பயணங்கள் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்கும். பொதுவாகவே இந்த நாளில் பெண்மணிகளுக்கு, மூத்த பெண்மணிகளுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அதனால் துலாம் ராசியில் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் சட்டம். அது கண்டிப்பாக நிறைவேறும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது கஷ்டப்பட்டு ஒரு லக்கு வருதுன்னா கூட அது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும் வரலாம், வராண்டி போயிடலாம். ஆனால் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் போய் லக்கில் உட்காந்துருக்கு சந்திரன். பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கஷ்டப்படாமையே ஈஸியாக சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவோம்ல. அந்த பாக்யம்ங்கிறதே லக்கு, அதிர்ஷ்டம். இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா விருச்சிகத்துக்கு தான் ஏ கிளாஸாக இருக்குது. எதுவுமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அந்த நடந்தல் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருக்கும் நடக்காது, உங்களுக்கு மட்டும் நடக்கும். மிகப்பெரிய பிரயாணத்தின் மூலியமாக சந்தோஷம், வெளியூர் வெளிநாடுகள் மூலியமாக நல்ல செய்தி தொடர்புகள் வருவது, நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர் வருவது, வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பெருகுவது, வீட்டில் முன்னோர்கள் சொத்து உங்கள் வசம் ஆவது, நிறைய விஷயம் நடக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நாட்கள் பொதுவாகவே நீங்கள் எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலும் சரி, அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் பொதுவாக கெட்டது பண்ண மாட்டாருங்கிற ஒரு விதி. ஏன்னா சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது கடகத்துல பூச நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. வீட்டில் பெரியவங்க யாராவது உடம்பு முடியலைன்னா அவங்கள கூட்டின்னு போய் சுவாமிக்கு தர்ஷனத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வருவீங்க. இந்த ஒரு சேவை நீங்க பண்ணுவீங்க. அஷ்டமத்துல பொதுவாக சந்திரன் போய் உட்கார்ந்துருந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது, பூச நட்சத்திரங்கள் என்றால் வீட்டில் பெரியவங்க சித்தப்பா மாதிரி இருக்கிறவங்க, இல்லை வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே மெதுவாக கை தாங்களாக கூட்டின்னு போய் முருகனை பார்த்துட்டு வருவது ஒரு பெரிய சேவைன்னு சொல்லலாம். அதனால் பொதுவாகவே அஷ்டமத்தில் கூடிய சந்திரன் பாதிப்புகள் சுத்தமாக வேலை செய்யாது. நிறைய நல்ல விஷயங்களும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா போகிறோம், நீங்கள் என்ன வேணால் மாற்றலாம், லைஃபே மாறும். அந்த அதிர்ஷ்டங்கிறது திடீர் அதிர்ஷ்டமாக மாறி நம்மளுடைய லைஃப் அப்படியே பெரிய லெவலுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிம்மதியாக இருப்பீங்க. பழனி முருகன் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. கலத்திரஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருந்தா தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கறனால மனைவி மூலியமான பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட போறது. நிறைய பேருக்கு கணவர் மூலியமான ஒரு அதிர்ஷ்டம், கணவருக்கு கடன் கலந்து போகக்கூடிய வாய்ப்புகள், மனைவி கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள், ரெண்டுமே நடக்கும். ரெண்டு ஆப்போசிட் போல்ஸ் ஆனால் நடக்கும். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக சுவாமி மலை முருகனை வழிபாடு செய்தால் போகிறோம். ரெண்டாவது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் பெரியவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். சந்திர பலம்ங்கிறது மனோபலத்தை கொடுக்கும். மனோபலம் இருக்கும் பொழுது உடம்பு ஆரோக்கியம் சீராகும். ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்துகள், உத்தியோக, வியாபாரம், கர்மஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதில் தான் வரப்போகிறது. வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை கிடைக்கும், பேங்க்கில் வேலை கிடைக்கும். இன்றைய நாள்லேருந்து கரெக்டாக 48 நாட்களுக்குள்ளே கிடைக்கும். கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, முருகனை வழிபாடு செய்வன் அபாரமான மாற்றத்தை கொடுக்கும். முக்கியமான தொழில், முக்கியமான வியாபாரம், எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி கெத்தான் நின்று உங்களுடைய பங்களிப்பு அது ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்ய போகிறீங்க. அது எல்லாருக்கும் வராது. அது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நன்னா செட் ஆக போகிறது. 7க்கு 6ங்கிறது 12ஆம் பாவகம். அதனால் சுய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிளான் பண்ணுவீங்க. நிறைய பேர் வர வேண்டிய பாக்கிகள் எது இருந்தாலும் சரி கரெக்டாக பிளான் பண்ணால் அதை எடுத்துடலாம். நிறைய பேர் லோன் கேட்டிங்கன்னா பேங்க்கில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் மெயினாக மெஷினரி லோன், அதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்கள் வீட்டில் உங்கள் தாய் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக கேட்கணும். அப்போ தான் உங்கள் லைஃப் மாறும்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. சுவாமிக்கு பால் அபிஷேகத்தை கொடுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு சந்திரன். பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா மன நிறைவு அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் அது வராது. மீனத்தில் பிறந்தவங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி வரப்போகிறது. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த நாள் கண்டிப்பாக நிவர்த்தியை கொடுக்கும். தைப்பூச திருநாளில் கண்டிப்பாக முருகனை மனசார வணங்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் 2 அபிஷேகங்கள் பண்ணலாம். பால் அபிஷேகம் பண்ணலாம், தேன் அபிஷேகம் பண்ணலாம், நெய்யில் அபிஷேகம் பண்ணலாம், இல்லைன்னா இளநீரில் அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் லைஃபையே மாற்றி கொடுக்கும். ஜென்மத்தில் சனி வரும்போது இதெல்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கர்மா நிவர்த்தி ஆகும். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது. மனோநிலை மாறக்கூடிய, தன்னம்பிக்கை உயரக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கே ஏற்படும். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறதுன்னா எல்லாருக்கும் ஒரு விதமான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்குது. 12 ராசிகளுக்கும் அதிர்ஷ்டங்கள் கூடியிருக்கக்கூடிய நாள். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, சந்தோஷமாக இருக்க, நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றம் பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.